சிவனடியார்கள் வந்து செய்கிற மூச்சு பயிற்சி வேற, ஓகேவா? அதே வந்து வைஷ்ணவங்க செய்கிற மூச்சு பயிற்சி வேற, வைஷ்ணவர்கள் செய்கிற மூச்சு வேற. அது இல்லாமல் நம்மள மாரி ஆள் இருக்காங்கல்ல, இப்போ சத்திரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பயிற்சி வேற. சத்திரியருக்கான மூச்சு பயிற்சி வந்து சத்திரிய பிராணாயாமம் பேரு. இது சத்திரிய பிராணாயாமம் பேரு. இங்க என்ன பிராணாயாமம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்தியை உருவாக்கக்கூடிய பிராணாயாமம். இப்போ நம்ம வந்து அதை வந்து சும்மா உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு கண்ணை திறந்துக்கின்னு அது மாதிரிலாம் கிடையாது. எங்கள் நடக்கும்போதே அந்த பிராணாயாமத்தில் இருக்கணும், ஓடும்போது அந்த பிராணாயத்தில் இருக்கணும். அது பேர் என்ன? சத்திரிய பிராணாயாமம்னு பேர். அப்போ பிராணாயாமத்திலே வந்து நிறைய பிராணாயாமம் இருக்கு. யோக பிராணாயாமம், இது யோக பிராணாயாமம். யோக பிராணாயாமம்னா யோகிகள் செய்கிற பிராணாயாமம் தான் யோக பிராணாயாமம்ன்றது. அது ஆங்கிலத்தில் வந்து யோகிக்குன்னு. யோகிக்கு வாழ்க்கை. யோகிக்கு வாழ்க்கைன்னா மனுஷன் வந்து வாழ்க்கையில இருந்து யோகா வந்து எந்த அளவுக்கு மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலமான உடம்புக்கு யோகா முக்கியம்.